ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். படத்தோட நேம் கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி. இது ஒரு கோர்ட் ட்ராமா மூவி. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் போஸ்கோ கேஸ் ஒன்று கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் போயிட்டு இருக்கு. இந்த கேஸோட ஜட்மெண்ட் டேயை சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட பையனோட ரிலேட்டிவ்ஸ் இந்த கேஸை வாதாடுறதுக்காக பெட்டரா யாரும் வக்கீல் கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய லாயரான சாய்குமார் அவரோட ஜூனியர் லாயரா ஹீரோ பிரியதர்ஷி புலிகொண்டா இருக்காரு. அவருக்கு தனக்கு ஏதாவது பாஸ் தனியா ஒரு கேஸ் கொடுப்பாரா அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோடையே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக ட்ரை பண்றாரு. பட் அவருக்கு சரியான கேஸ் அவரோட பாஸ் கொடுக்கவே இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த போஸ்கோ கேஸ அவரோட பாஸுக்கு தெரியாம ஹீரோ வாதாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஹீரோவும் வாதாட களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்லைன் பழைய ஸ்டோரி பேஸ்லைன் தான், யூகிக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே தான். பட் இந்த ஸ்கிரீன் பிளேல இவங்க எல்லா விஷயங்களையும் சரிவிகிதமா கலந்துருந்தாங்க. லவ் போர்ஷன், கோ ட்ராமா போர்ஷன், சென்டிமெண்டான சீன்ஸ்னு எல்லா விஷயங்களும் அழகா கலந்துருந்ததுனால எனக்கு போர் அடிக்காம சுவாரஸ்யமா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கோ ட்ராமா பேசிஸ்ல ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் நீங்க பாப்பீங்கன்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.